السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் லுஹர் தொழுகைக்கு பிறகு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பிலே நபிகளாருடைய நற்பண்புகள் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலையும் குறையுள்ள மனிதராக வாழ்ந்ததே கிடையாது. எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக, மிகவும் நேர்மையாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறிப்பாக நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் அநியாயமாக எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி செஞ்ச மாட்டாங்க, நடந்துட மாட்டாங்க. நீதியாக நடக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்வார்கள். ஏன்னா நீதியாக நடக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். நீதியாக நடக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீதியாக நம்ம நடக்கணும். நீதி தவறுனா அல்லாஹ்க்கு என்ன செய்யாது, ஒரு காலம் பிடிக்காது. அப்போ அல்லாஹ்வே குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமி அலா அல்லா தஅதிலு இதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீதியை பற்றி அல்லாஹ் என்ன செய்றானா இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்கள் 49வது அத்தியாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசனங்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இப்படி நடந்துக்குங்க, இப்படி நீங்கள் நடக்காதீங்க என்று பல செய்திகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுவான். அதில் ஒரு வசனம் தான் அல்லாஹ் இதில் பேசுகிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்காக உண்மையை நிலைநாட்டுவோராகவும் நீதிக்கு சாட்சிக்கு ஒருவராகவும் ஆகிவிடுங்கள். அநியாயத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலம் சாட்சி சொல்லிடக்கூடாது. நீதிக்கு சாட்சியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு சம்பவம் வருது, அந்த சம்பவம் உங்களுக்கு எதிர்த்த சமுதாயத்திலும் இருக்கலாம். ஆனால் அவங்கிட்ட தான் நீதி இருக்குது, அவங்கிட்ட தான் நேர்மை இருக்குது, அவங்கிட்ட தான் நியாயம் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு எதிரான சமுதாயம் என்ற காரணத்தினால அவனிடத்தில் நீங்கள் அநியாயமாக நடந்துடக்கூடாது. தெளிவாக எல்லாம் பேசி காட்டான். ஆனால் இப்படி தான் நடக்கும் யதார்த்தம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் அநியாயம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். அதுவே இறையச்சத்துக்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில், அதாவது நீதிக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அநியாயமாக நடந்து விடக்கூடாது, நீதிக்கு எதிரான சாட்சிகளாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது என்று தெளிவாக சொல்லி காட்டுறோம். இப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வரப்படுகிறது. என்ன பஞ்சாயத்து? அதாவது உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, குறைஷி குலத்தில் உட்பிரிவாக இருக்கக்கூடிய மக்சூமியா என்று சொல்லக்கூடிய ஒரு குலம், ரொம்ப பெரிய உயர்ந்த குலம். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணிடுறாங்கன்னா திருடை விடுகிறார்கள். திருட்டு சம்பவம் திருட்டு குற்றம் நிரூபணம் ஆயிடுது. அந்த பெண்மணி பேர் ஃபாத்திமா. அப்போ அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தா நம்முடைய குலத்துக்கு ரொம்ப இழுக்காச்சு என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த தண்டனை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணணும். திருடினா என்ன தண்டனை, வெட்டணும். எந்த அளவுக்கு திருநாங்களோ அந்த அளவுக்கு விரல்களை கையை அப்படி வெட்டணும். அப்போ நம்முடைய குலத்தை சேர்ந்த இந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தாங்க சொன்னால்
நம்முடைய குலத்துக்கு ரொம்ப பெரிய இழுக்காச்சு என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முடிவு ஒன்று பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க, இந்த தண்டனையை நிப்பாட்டணும், இந்த இந்த விஷயத்தில் நம்ம வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. நேரடியாக பேசாட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவினர், நெருங்கிய ஒருத்தர் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ இவர்கிட்ட போய் நம்ம சொல்லி என்ன செய்வோம், இந்த தண்டனையை நம்ம குறைச்சிடுவோம், எப்படியா தண்டனை கொடுக்க விடாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறாங்க, சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம குலத்தை சேர்ந்த பெண்மணி தான், இது மாதிரி தான் உலகத்தில் நடக்கும், அப்போ பார்த்து நடந்துக்குங்க, நம்ம பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, நீங்கள் தச்சப்பட்டு திருப்பி கொடுத்துடாதீங்க, அது எங்கள் குடும்பத்து ரொம்ப இழுக்காயிடும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குதா இல்லையா. அப்போ அது மாதிரி இவங்க போய் கேட்குறாங்க, உசாமா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்படியா விஷயம், சரி நான் போய் சொல்கிறேன். இவர் என்ன செய்யறது தெரியாதனமா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேரடியாக ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறாங்க. போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க சம்பவத்தை, அல்லாஹ்வுடைய தூதரே இது மாதிரி உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி திருடி இருக்கிறாங்க உண்மைதான், ஆனாலும் தண்டனை கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு இழுக்காகும், அதனால் நீங்கள் ஏதாவது பார்த்து கொஞ்சம் சமரசம் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தெரியாமல் போய் சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா ரொம்ப நெருங்கியவர் தானே, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவங்க, வளர்ப்பு மகன், சாதாரண இல்லை. ஏன்னா ஆம்பளை பிள்ளை ரசூலுல்லாஹ்க்கு கிடையாது, ஆம்பளை பிள்ளையை அல்லாஹ் என்ன செஞ்சா இல்லை சிறு பிராயத்திலே எல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்போ வளர்க்கக்கூடிய மகன் மீது அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அப்போ பாசம் வந்து அங்கே தடுக்குதா, பாசம் நம்ம பிள்ளை தானே சொல்கிறான், நம்ம வளர்ப்பு பிள்ளை தானே சொல்கிறான், சரி நம்ம எடுத்து நடந்துக்கலான்னு ரசூலுல்லாஹ் இருந்தாங்களான்னா, இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி தெரியுமா ஆகுது, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் ரோஜாப்பூ மாதிரி இருக்கும், சக்கச்சவேந்து அது வெள்ளையாக இருப்பாங்க. இந்த செய்தியை வந்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே செவக்குது, செவந்து கோபம் கொப்பளிக்கிறது. அப்போ உசாமாட்ட சொல்கிறாங்க, யார்கிட்ட வந்து நீதியை வந்து நீ வளைக்க சொல்கிற, நீதியை சொல்ல வந்தவனே நான் தான், நான் நீதியாக நடக்கனா வேறு யார்தான் நீதியாக நடப்பாங்க, என்ன சொல்கிற உசாமான்னு சொல்லிட்டு உடனடியாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை கூட்டுங்க அப்படிங்கிறாங்க, டோட்டலாக எல்லாத்தையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, அதாவது இது மாதிரியான ஒரு சம்பவம் என்கிட்ட கொண்டு வரப்பட்டிருக்குது, இதில் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், சமரசம் செய்யவே மாட்டேன். அன்புக்குரியவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்தார்களா இல்லையா, அவர்களை அல்லாஹ் அழிச்சான். ஏன் தெரியுமா அழிச்சான், அழிச்சதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா, அதாவது உயர்ந்தவன் ஒரு தவறு செய்தால் அவனை விட்டு விடுவது, தாழ்ந்தவன் ஒரு தவறு செய்தால் அவனை நைய புடைப்பது. இது என்னப்பா நீதி, இது மாதிரி நீதியா நடக்காம இருந்தனால தான் முன்னாடி உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான். இந்த விஷயத்துல வந்து என்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வண்டியிலே ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், நீதிக்கு நான் சாட்சி இல்லாம நான் ஆயிட மாட்டேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஃபாத்திமா திருடுனாங்கிறதுக்காக உயர்ந்த குல பெண்மணிக்காக எங்கிட்ட வந்து இந்த சட்டத்தை இந்த தண்டனை குறைக்க சொல்றீங்க. என்னுடைய ஈரக்கொலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்கொலை யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்கொலை சொல்றாங்க. ஏன் ஈரக்கொலை, என்னுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சு காட்டுவாங்க ரசூலுல்லாஹ். நியாயமா நடக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப இது பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீதியா தான் நடந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கிறோம், சஹாபாக்கெல்லாம் பெரிய ஒரு வட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து பால் ஒன்று கொண்டு கொடுக்கப்படுகிறது, ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கம் இடது பக்கம் ஆட்கள் இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் யார் இருக்கிறான்னா ஒரு சிறுவன் இருக்கிறாரு, இடது பக்கத்தில் யார் இருக்கிறான்னு சொன்னால் அங்கே பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் போன்ற சஹாபாக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்போ பாலை கொண்டு வந்துட்டு முறைப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும். யார்கிட்ட வந்து தரப்படுதோ அந்த பாத்திரத்தை அந்த உணவு பண்டத்தை என்ன செய்யணும், வலது பக்கத்தில் நம்ம கொடுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இந்த பக்கத்தில் சின்னவர் தான் இருக்கிறாரு, சின்ன பையன் தான் இருக்கிறாங்க, இங்கே அபூபக்கர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை நினைச்சு என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம், இவன் சின்ன பையன் தானே நம்ம கொடுத்தா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த சிறுவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய தன்மை பாருங்க. இது மாதிரி நாம நடப்போமா, ஒரு சபைக்கு வருது வச்சு ஒரு பொருள் வருது வைங்களேன், சின்ன பிள்ளை முன்னாடி இருந்தாலும் முக்கியமான ஆளை பார்த்து என்ன செய்வோம், நான் நீங்கள் முதல்ல பிடிங்க, நீங்கள் முதல்ல பிடிங்கமோ. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நீதியாக நடந்துக்கிறாங்க பாருங்களேன். அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாங்க, சிறுவனே
ஆக்சுவலாக முறைப்படி இந்த பால் உனக்கு தான் வரணும், உனக்கு தான் வரணும். நீ விரும்பினா நீ பெர்மிஷன் கொடுத்தேன்னு சொன்னா இந்த பக்கத்தில் அபூபக்கர் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த சீதை எவ்வளோ உஷாரான ஆளாக இருப்பாங்க. மாட்டேன், உங்கள் கையில் நீங்கள் பால், எனக்கு பால் வரணும், எனக்கு தான் நீங்கள் தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கொடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி இப்போ நீதத்தை பார்த்தீங்களா? இந்த சின்ன விஷயத்துல கூட நீதியா இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு குற்ற சம்பவம் நடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய துணை செய்றாங்க. என் மகள் ஃபாத்திமா திருநாளும் அவர்களுடைய கையை வெட்டுவேன்னு சொன்னாங்களே இல்லையா, இதுதான் உண்மையான நீதி. அப்ப இந்த பண்பு நமக்கு முதல்ல வரணும், நீதியா நடக்கணும். நீதியா நடக்காட்ட வைக்கல அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் பிடிக்காது. ஏன்னா அல்லாஹ் நீதியாளன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் கரெக்டா துல்லியமா தீர்ப்பு கொடுக்குவான். அல்லாஹ் ஒரு காலம் யாருக்கும் அநியாயம் பண்ணவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியானவன். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான், நம்மகிட்ட விரும்புறான். நீங்க நீதிக்கு சாட்சிகளாக ஆகிவிடுங்கள். உங்க பகைவருடைய சமுதாயம் அவர்கள் விஷயத்துல நீங்க நீதியா நடக்காம இருந்துட வேண்டாம். அந்த பகை உங்ககிட்ட நீதியா நடக்காம இருக்க வேணாம், நீங்க கரெக்டா நடங்க. நான் நினைச்சான் குர்ஆன்லயே நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிக்கு சொந்தக்காரராக, நீதிக்கு பாத்திரமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்ப இந்த நீதி விஷயத்துல இந்த பண்பை, நீதமா நடக்கக்கூடிய அந்த நற்பண்பை நாம் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். சில நேரங்களில் பிள்ளைகள் விஷயத்தில் நீதியாக நடக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீதியாக நடக்க மாட்டேங்கிறாங்க. தனக்கு பிடிச்ச புள்ளைன்னு சொன்னால் அவனுக்கிட்ட ஒரு மாதிரியாகவும், அதே மாதிரி தனக்கு பிடிக்காத புள்ளைன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். சில பிள்ளைகள் பேசுவாங்க, எங்கள் வாப்பா அவன் மேலே தான் ரொம்ப வாசமாக இருக்கிறாரு, அவனுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, நமக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரு. நீதியான எல்லா பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்த பிள்ளையா இருந்தாலும் எல்லா பிள்ளையும் நீதியமாக நடங்க. நீதியாக தான் நடக்கணும். நீதம் தரவனா அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நாளை மறுமையில் ஒரு காட்சி ஒன்று நடக்கும், நல்ல கவனமாக கேளுங்க. நாளை மறுமையில் சில மனிதர்கள் சில அடையாளங்களோடு எழுப்பப்படுவார்கள், பலவிதமான அடையாளங்களோடு எழுப்பப்படுவார்கள். அதில் ஒரு அடையாளம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவங்க உலகத்தில் நல்லதாக நடந்திருப்பாங்க, நல்ல வாக்குப்படி இருப்பாங்க. ஆனால் மறுமையில் மகுசல வரும்பொழுது எப்படி வருவாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் அப்படி சாய்ந்தவர்களாக வருவாங்க, இப்படி சாஞ்சி வருவாங்க. காலில் நல்லதாக இருக்கும், ஆனால் வரும்பொழுது இப்படி சாஞ்சவர்களாக நடந்து வருவாங்க, தோல் சாஞ்சி அப்படி சரிவாக நடந்து வருவாங்க. யார் இவங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள்லாம் யார் தெரியுமா? இவர்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்து அந்த மனைவிகளை இடத்துல நீதமாக நடக்காம இருந்தவர்கள். நீ 2 திருமணம் முடிச்சா ஃபர்ஸ்ட் மனைவிட்ட எப்படி நீ நடக்கிறியோ அது மாதிரி தான் செய்யணும். 2வது மனைவி நீதமாக நடக்கணும். ஒரு மனைவியை ஒரு பார்வையிலையும் இன்னொரு மனைவி இன்னொரு பாயலையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா மறுமையில தோல் சாய்ந்தவர்களாக அவர்கள் நடந்து வருவார்கள். என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் ஒரு இடத்த சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது மாதிரி சம்பவங்கள் நம்ம என்ன காட்டுன்னு சொன்னா, உலகத்துல வாழும் பொழுது நீதிக்கு சாட்சிகளாக ஆகக்கூடிய மக்களாக இருக்கணும். நீதியா நடக்கக்கூடிய அந்த நற்பண்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், செயல்படுத்தி அது மாதிரி நம்ம நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா விஷயத்திலும் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி இந்த நீதமாக நடக்கக்கூடிய விஷயத்திலையும் அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு எல்லா துறையிலுமே முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லானே இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நற்பண்புகளை இந்த ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிவுக்கு வருகிறேன். இன்றைய கேள்வி, ஒரு பெண்ணு திருடினாங்க, அந்த பெண்ணு எந்த குலத்தை சேர்ந்தவங்க, எந்த உட்பிரிவை சேர்ந்தவங்க, 2 சொல்லணும். எந்த குலம், எந்த உட்பிரிவு? இருங்க குறைஷி குலம். உட்பிரிவு மக்சூமியா. சரி, நீங்கள் குறைஷின்னு சொன்னீங்க, நீங்கள் மக்சூமியா சொல்லியிருக்கிறீங்க. சரி, நீங்கள் ஏற்கனவே பரிசுனால சகோதரருக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு சாமு காக்காவுடைய பேர் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அப்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரியவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.